வெல்கம் டு கைடிங் ஸ்டார் ஆன்லைன் டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம் 3 சப்டிவிஷனும் நம்ம பார்த்தாச்சு. பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் 2க்கு வாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக சம்குள்ளே போகலாம். தேர்ட் சம் நமக்கு டேட்டா மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி நமக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, வாணி, her father and her grandfather have an average age of 53. 1/2 of the grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? அதாவது வாணி, அவங்க அப்பா, அவங்க தாத்தா அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட 3 பேரோட ஏஜோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 53. அது என்ன மேம் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஆவரேஜ்னா என்ன? சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவைடட் பை n. எத்தனை பேர் இருக்காங்களோ அது n. ஸோ சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் அப்படின்றது இவங்க 3 பேரோட ஏஜை கூட்டி டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஆன்சர் தான் நமக்கு என்னவா கிடைக்குது? 53 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம சைடில் இங்கே எழுதி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வாணி, her father, her grandfather have an average age of 53. நமக்கு வாணி, அவங்க அப்பா, அவங்களோட தாத்தா, இவங்க 3 பேர் ஏஜும் நமக்கு தெரியாது. நம்ம தெரியாததை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? லெட் வாணிஸ் ஏஜ் என்னன்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ். வாணிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் என்னன்னு எடுத்துக்கிறோம்? Y. வாணிஸ் கிராண்ட்ஃபாதர் ஏஜை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? Z. இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம தெரியாததை XYZன்னு எடுத்துக்கிறோம். அவங்க 3 பேரோட ஆவரேஜ் 53ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ X + Y + Z ஆவரேஜ்னா சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவைடட் பை n. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 53 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா, 1/2 ஆஃப் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். கிராண்ட்ஃபாதர் ஏஜ் என்ன? Z. அதோட 1/2. ஹாஃப்னா 1/2 Z ப்ளஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ளஸ் 1/3 ஆஃப் her father's ஏஜ். அவங்க அப்பா ஏஜோட 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/3. அப்பா ஏஜ் என்ன? Y ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ். 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ்னா 1/4 X ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 65ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 65. ஓகேவா? நெக்ஸ்ட், 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani. 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வாணியோட கிராண்ட்ஃபாதர் ஏஜ் வாணி ஏஜ் 4 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 4 years ago அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 2 பேர் ஏஜ் கூடயும் XY அப்படின்ற ஏஜ் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? -4 பண்ணுறோம். ஏன்னா XYZலாம் ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ப்ரெசன்ட் ஏஜ்னை விட அவங்க என்ன சொல்கிறாங்க? 4 years ஆகும்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வாணி ஏஜ் என்னது? X -4 ஈக்குவல் டு தாத்தாவோட ஏஜ் என்னது? Z. அப்போ Z -4. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? வாஸ் 4 times as வாணி.
4 டைம்ஸ் as வாணினா வாணியோட ஏஜை விட 4 மடங்கு அதிகமாக இருந்தாங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் ஈக்குவல் ஆகும். ஸோ இந்த டேட்டா 3 டேட்டா வச்சு தான் நம்ம ஈக்குவேஷனை எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 53. இது இந்த 3 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிபிளுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 53 into 3. X plus y plus z equal to 3 3s are 9, 3 5s are 15. So 159. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். நான் எக்ஸ் ஒய் இசட்டை ஆர்டராக எழுதிக்கலாம். 1/4x plus 1/3y plus 1/2z equal to 65. இப்போ இது எல்லாமே என்ன இருக்கு, 1/2 அந்த இதெல்லாமே இது கூட மல்டிப்ளை பண்ணால் x/4 y/3 அந்த மாதிரி வந்துருமா. x/4 y/3 plus z/2 equal to 65. இதை நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், 4 3s are 12. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு காமன் தானே. 4 டேபிள்லையும் 12 வரும், 3 டேபிள்லையும் 12 வரும், 2 டேபிள்லையும் 12 வரும். ஸோ 12 காமனாக போட்டுக்கலாம். 4 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 12 வரும், 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3 டேபிளில் எத்தனை டைம்ஸ், 4 டைம்ஸ். ஸோ மேலே 4. ஸோ 4y. 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 12 வரும், 6 டைம்ஸ் வரும். ஸோ மேலே 6 ஈக்குவல் டு 65. So 3x plus 4y plus 6z equal to 65 into 12 ன்னு வந்துரும். So 3x plus 4y plus 6z equal to 65 into 12. 2 5s are 10, 2 6 are 12, 13, 1 5, 1 6, 780. 780. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 4. இப்போ இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணால் 4x மைனஸ் 16 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 4. ஸோ கான்ஸ்டன்ட்டை ஒரு சைடும் வேரியபிள்ஸ் ஒரு சைடும் கொண்டு வந்துடலாம். 4x plus z ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4. இந்த மைனஸ் 16 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 16. ஸோ 4x மைனஸ் z ஈக்குவல் டு 16ல் 4 போயிடுச்சுன்னா 12, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 12. இதை தேர்ட் ஈக்குவேஷனாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எப்பயும் போல் இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு இதில் எது கேன்சல் எந்த வேரியபிள் கேன்சல் பண்ணால் நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் ஒய் இல்லை. அப்போ ஒய் ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு ஈக்குவேஷனில் கேன்சல் ஆகியே இருக்குது. இன்னொரு தடவை ஒய் நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு ஒய்யை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது கூட கம்பேர் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159. இங்கே 3x ப்ளஸ் 4yன்னு இருக்குது. ஸோ இங்கே வெறும் y, இங்கே 4yன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 159 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். 159 into 4. 4 9s are 36, 4 5s are 20, 23, 4 1s are 4, 5 6. So 636. Next second equation என்னது,
3x plus 4y plus 6z equal to 780. இப்போ நம்ம டைரெக்டாக இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1x, இப்போ வெறும் x போட்டுக்கலாம். ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆகிடும். இது 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ 2z ஈக்குவல் டு 780ல் 636 போயிடுச்சு அப்படின்னா 144 மைனஸ் 144, ஏன்னா பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் 144. இது தேர்ட் இக்குவேஷன்னா இது ஃபோர்த் இக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் என்ன இருக்கு? 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. இங்கே வந்து x மைனஸ் 2z. இப்போ நம்ம z வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். அதாவது தேர்ட் இக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 into 2 8x minus 2z equal to 12 into 2 24. ஸோ இதை நம்ம ஃபிஃப்த் இக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போ ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் கம்பேர் பண்ணும்போது 4 minus 5 அப்படின்னு போடலாமா? போட்டோம் அப்படின்னா x minus 2z equal to minus 144. 8x minus 2z equal to 24. ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா minus 7x, 8ல் x போயிடுச்சுன்னா minus 7x, z கேன்சல் ஆகிடும். 144ல் 24 போயிடுச்சுன்னா சாரி ரெண்டுமே சேம் சைன்னால ஆட் பண்ணிக்கணும். 4 8 4 to 6 168 மைனஸ் 168ன்னு வந்துடும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 168 டிவைடட் பை 7. இந்த 7ஆல் 168 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 7 1s are 7 2s are 14, balance 2, 7 4s are 28. இப்போ x equal to 24. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து தேர்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 4 into 24 minus z equal to 12. 4 4s are 16, 4 2s are 8, 9. 96 minus z equal to 12. Minus z equal to 12 plus 96 equal அந்த சைட் போச்சுன்னா minus 96. Minus z equal to 96ல் 12 போயிடுச்சு அப்படின்னா 4 8 84. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் 84. மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ இசட் ஈக்குவல் டு 84. ஸோ எக்ஸு இசட் தெரிஞ்சிருச்சு. அப்போது அதை கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் என்னது 24, ஒய் தெரியாது, இசட் வந்து 84 ஈக்குவல் டு 159. y equal to 159. 24 plus 84 எவ்வளோ? 8 108. அந்த ப்ளஸ் 108 ஈக்குவல்க்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 108 ஆயிடும். ஸோ 159ல் 108 போயிடுச்சு அப்படின்னா 51. ஸோ அப்போ y equal to 51. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி டேட்டாவை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் லாஸ்டில் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிடணும். நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஒன் இஸ் ஏஜ் எவ்வளோ?
வாணி வந்து எக்ஸ், ஸோ 24. ஃபாதர் ஏஜ் எவ்வளோ? ஃபாதரோட ஏஜ் வந்து ஒய் 51 இயர்ஸ் போட்டுக்கோங்க. ஏஜ் கேட்டிருக்கிறதுனால இயர்ஸ் போட்டுக்கோங்க. கிராண்ட் ஃபாதர் ஏஜ் 84, ஸோ 84 இயர்ஸ். இந்த மாதிரி இதை பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா நம்ம ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். ஸோ இதில் 4th சம் பார்க்கலாம். The sum of digits of 3-digit number is 11. அதாவது நம்ம வந்து 3-digit நம்பராக எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த 3-digit நம்பரை டிஜிட்ஸை தனித்தனியாக சம் ஆட் பண்ணால் நமக்கு என்னவா கிடைக்குது? 11 அப்படின்றது கிடைக்குது. இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட், டிஜிட்ஸ் வந்து என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ஆச்சு அப்படின்னா நம்பர் இஸ் 46 more than 5 times the former number. அதாவது இந்த டிஜிட்ஸை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரிஜினல் நம்பரை விட 5 மடங்கு அதிகமாகவும் ப்ளஸ் மோர் தென் 46ஆகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இஃப் த 100 digits plus the 10 digits is equal to unit digit, 100 digitையும் 10 digitையும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? யூனிட் டிஜிட்க்கு ஈக்குவலாக இருக்குது. தென் ஃபைண்ட் த ஒரிஜினல் 3-digit நம்பர். அப்போ ஒரிஜினல் 3-digit நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தெரியாத 3-digit நம்பரை let 3-digit numbers be x, y, z இப்படி எடுத்துக்கிறோம். நான் ஏன் கம்மா போடலன்னா 3-digit நம்பர் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ், ஒய், இசட் இப்படி எடுத்துக்கிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் 3-digit நம்பர். சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 11 அப்படின்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து if the digits are reversed, the number is 46 more than 5 times the former number. டிஜிட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்ஸ் நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம்? இதை நம்ம 100 டிஜிட்டாக எடுத்துப்போம். இதை நம்ம 10 டிஜிட்டாக எடுத்துப்போம். இதை நம்ம 1 டிஜிட் ஆர் யூனிட் டிஜிட்டாக எடுத்துப்போம். வெறும் இசட் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துப்போம் இல்லையா. இதை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ரிவர்ஸ்னால் என்ன ஆகும்? நம்ம அப்படியே இப்படி வந்துடும். 100z ப்ளஸ் 10y அப்படியே இருக்கும். இங்கே எக்ஸ் வந்துடும். ஓகேவா? இந்த ரிவர்ஸ் நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 46 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. எதுக்கு அதிகமாக இருக்குன்னா 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் நம்பர்னா இந்த நம்பர். இது ஆக்சுவலான ஆக்சுவல் நார்மல் நம்பர்ஸ் டிஜிட்ஸ். இது 100x 10y 1z. ஓகேவா? இதுதான் வந்து 3-digit நம்பர் இல்லையா. இந்த ஃபார்மர் நம்பரை விட இந்த ஃபார்மர் நம்பர் வந்து ரிவர்ஸில் எடுத்து நம்ம எழுதிட்டோம். இந்த ரிவர்ஸ் நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 46 ப்ளஸ் அப்படின்னா 46 மோர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் ஃபார்மர் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. ரிவர்ஸ் நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 46 மோர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் ஃபார்மர் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த 100 digit ப்ளஸ் த 10 digit is equal to unit digit. இதில் 100 digit எது? எக்ஸ், 10 digit ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? யூனிட் டிஜிட்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஒன் செகண்ட், நான் கொஷின் பார்த்துடுறேன். இந்த கொஷினில் வந்து இந்த இடத்துல ட்வைஸ்ன்னு வரணும், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் த 100 digit ப்ளஸ் ட்வைஸ் த 10 digit இஸ் ஈக்குவல் டு யூனிட் டிஜிட். ஸோ
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு யூனிட் டிஜிட் கிடைக்குது. ஸோ ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட் நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால டென்ஸ் டிஜிட் இதுதான். ஸோ இது 2y. இதுதான் நமக்கு இன்னொரு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒரிஜினல் நம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவேஷனாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். x plus y plus z equal to 11. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா ரிவர்ஸ்டு நம்பர் 100z plus 10y plus z plus x equal to 46 plus 5 into 100x plus 10y plus z. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். 100z plus 10y plus x equal to 46 அப்படி இருக்கும். இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணால் 500x plus 50y plus 5z. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்ம் மட்டும் ஈக்குவல்ஸ் அந்த சைட் கொண்டு வந்துடுறோம். ஸோ 500x plus 50y plus 5z, 46 plus போட்டுக்கிறேன், minus 100z minus 10y minus x equal to 0. ஸோ இப்போ x டேர்ம் ரெண்டுமே சேம்னா அப்போ 500ல 1 போயிடுச்சு அப்படின்னா 499x. இது 50, இது 10. 50ல 10 போயிடுச்சுன்னா 40. ஸோ ப்ளஸ் 40y. 100z, இது 5z. ஸோ 100ல 5 போயிடுச்சுன்னா 99 மைனஸ் 95z. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 46 ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 46ஆக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இதில் தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இசட்ன்னு இருக்குது. இதை நம்ம இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சு தான் எக்ஸ் ஒய் இசட்டை கேன்சல் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணால் இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே மைனஸ் இசட் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா? அப்போ 1 ப்ளஸ் 3நே பண்ணுவோம். ஏன்னா சைன் ஆல்ரெடி சேஞ்சில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11, எக்ஸ் ப்ளஸ் 2y minus z equal to 0. So இதை கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். x plus x 2x plus 2 plus 1 3y equal to 11. இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும். நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. பட் இங்கே வந்து வெறும் இசட்டாக இருக்குது, இங்கே வந்து 95 இசட்டாக இருக்குது. ஸோ இந்த 95ஆல் நம்ம இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நமக்கு கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், 95ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 95x plus 95 into 2, 10, 2 9s are 18, 19, 190y minus 95 z equal to 0 தான். 0 கூட 95 பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போது செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். இதை வந்து நம்ம சப் பண்ணால் தான் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ 2 மைனஸ் 5நே எடுத்துக்கிறோம். 499x plus 40y minus 95z equal to minus 46.
95x plus 190y minus 95z equal to 0. ஸோ ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸில் ஆகிடும், மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸ் ஆகிடும். ஜீரோக்கு வேல்யூ இல்லை. 499ல் 95 போயிடுச்சு அப்படின்னா 404 404. ஓகேவா? பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ 404x 190ல் 40 போயிடுச்சு அப்படின்னா 150. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் 150, இது கேன்சல் ஆகிடும், -46. ஓகேவா? இது 6th ஈக்குவேஷன். இப்போ இது 4th and 6th ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணால் எக்ஸ் ஆர் ஒய் கேன்சல் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஆர் ஒய் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பெரிய நம்பரால் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒய் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50ஆல் 4th ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணாலே 350s ஆர் 150 வந்துடும், நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ 4th ஈக்குவேஷன் இன்ட்டு 50 பண்ணோம் அப்படின்னா 52s ஆர் 100x plus 53s ஆர் 150y equal to 5011s ஆர் 550. ஓகேவா? இது 7th ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். ஸோ 100x இது அப்படியே இருக்குது, இது கூட நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன். 404x minus 150y equal to -46. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 504x. இது கேன்சல் ஆகிடும். 550ல் 46 போயிடுச்சு அப்படின்னா 4440. இந்த 5 அப்படியே வந்துடும். ஸோ இது 504. பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறோம். 504 divided by 504. 504 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த எக்ஸ் கொண்டு போய் 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? y தெரிஞ்சிடும். எக்ஸ்க்கு பதிலாக 1, 3y equal to 11, 3y equal to 11 plus 2 into 1 2 plus 2 equal அந்த சைடு போச்சுன்னா -2. 11 minus 2 என்னது? 9. y equal to 9/3, y equal to 3. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஒய் வேல்யூஸை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் என்னது? x plus y plus z equal to 11. x வந்து 1, y 3, z equal to 11. z equal to 11. 3 plus 1 4 plus 4 equal அந்த சைடு வந்துச்சுன்னா -4. 11ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 7. Okay, z equal to 7. ஸோ நமக்கு சொல்யூஷன் எப்படி கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஒய் இசட் 3 டிஜிட் நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, ஒய் இருக்கிற இடத்துல 3, இசட் இருக்கிற இடத்துல 7. இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்குறோம். There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total values is rupees 105. When first two sorts are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each sort. நம்ம இங்கே வந்து டேட்டாவாக எடுத்துக்கிறோம். அதாவது 12 pieces of 5, 10, 20 rupees இருக்குது.
5 rupees 10 rupees 20 rupeesன்னு சில கரன்சிஸ் இருக்குது. அது வந்து 12 பீசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எத்தனை 5 rupees எத்தனை 10 rupees எத்தனை 20 rupees இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், let the number of currencies be எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 இருக்கான். 12 பீசஸ் இருக்கான். எத்தனை கரன்சிஸ் இருக்குது? 12 கரன்சிஸ் இருக்குது. அதில் 5 rupees கரன்சிஸ், 10 rupees கரன்சிஸ், 20 rupees கரன்சிஸ்ன்னு 3 கரன்சி இருக்குது. அந்த 3 கரன்சியுமே ஆட் பண்ணால் நமக்கு 105 கிடைக்குது. ஸோ 5 rupees கரன்சினா 5x, 10 rupees வந்து 10y ப்ளஸ் 20 rupees வந்து 20z ஈக்குவல் டு 105 வந்து நமக்கு கிடைக்குதான் 105 rupees. அதே மாதிரி when first two sorts are interchanged, ஃபர்ஸ்ட் டூ ஷார்ட்ஸ்னா இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதோட நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ என்னவாகும், இந்த இடத்துல 10x ஆகும், இங்கே 5y ஆகும், ப்ளஸ் 20z அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு அது எப்படி ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ்டு பை ₹20. இந்த 105லேருந்து 20 rupees என்னவா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 105 கூட 20 ஆட் பண்ணோம் என்ன வரும், 125. ஸோ இதுதான் நமக்கு 3 ஈக்குவேஷனாக எடுத்து எழுதுகிறோம். கொஷின்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஈக்குவேஷனை இப்படி தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. இது செகண்ட் ஈக்குவேஷன். 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125. இது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு எது கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை வச்சு எக்ஸை கேன்சல் பண்ண முடியலாம், இல்லை 10 ஆர் 20 மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஈஸியானது 5ன்றதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ பண்ணால் 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 5 2s are 10 60 இல்லையா? இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் செகண்ட் அண்டு ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். 2 minus 4 பண்ணோம் அப்படின்னா 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 60. சைன்லாம் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனால் இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5y, 20ல் 5 போயிடுச்சுன்னா 15y, 15z ஈக்குவல் டு 105ல் 60 போயிடுச்சு அப்படின்னா 45. பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ இதை நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 10 பண்ணோம் அப்படின்னா 10x ப்ளஸ் 10y ப்ளஸ் 10z ஈக்குவல் டு 120. 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125 பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 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 இதுவும் மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5y, 10ல் 20ல் 10 போயிடுச்சுன்னா 10z ஈக்குவல் டு 125ல் 120 போயிடுச்சுன்னா வெறும் 5, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ இதை நம்ம வந்து சிக்ஸ்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இங்கேயும் 5y இங்கேயும் 5y. ஸோ டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்,
கேன்சல் பண்ணலாம். 5 minus 6. So 5y plus 15z equal to 45. 5y minus 10z equal to minus 5. ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 25z. 45ல் 5 போயிடுச்சு அப்படின்னா, சாரி, ஆட் பண்ணால் 50. ஓகேவா? இப்போது இந்த z அப்படியே இருக்கும், 50யும் அப்படியே இருக்கும். மல்டிப்பிளில் இருக்கிற 25 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் சேஞ்ச் ஆகும். கேன்சல் பண்ணால் 2. ஸோ z equal to 2. இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம வந்து 6th equationல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். (5y minus 10 into zக்கு பதிலாக 2 equal to minus 5). 5y minus 20 equal to minus 5. 5y equal to minus 5 அப்படியே இருக்கும், minus 20 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 20 ஆயிடும். 20ல் 5 போயிடுச்சுன்னா 15, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான். 5 மல்டிப்பிளில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துடும், டிவைடில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ 5 1s are 5 3s are. ஸோ y equal to 3. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு வேல்யூமே z, y வேல்யூ வந்து நம்ம எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் yக்கு பதிலாக 3, zக்கு பதிலாக 2 equal to 12. ஸோ x equal to 12 plus 5 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா minus 5. ஸோ x equal to 12ல் 5 போயிடுச்சுன்னா 7. இப்போ லாஸ்ட்டாக சொல்யூஷன் வந்து therefore நம்பர் ஆஃப் 5 rupees கரன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு எழுதணும். 5 rupees கரன்சி வந்து 7. நம்பர் ஆஃப் 10 rupees கரன்சி வந்து 3. நம்பர் ஆஃப் 20 rupees கரன்சிஸ் வந்து 2. அவ்வளோதான். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸசைஸ் 3.1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோஸும் பாருங்கள். எந்த சம் புரியலையோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஏதாவது குறை இருக்குது, வீடியோ சரியாக தெரியல, பிளராக இருக்குனாலும், ஆர் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு புரியல, கேட்கல அப்படின்னாலுமே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.